Hi students, welcome back to my channel Alagu Bio Faculty. Today we are going to learn a very interesting topic, average atomic mass. By the end of this topic, you also understand the real science behind this topic. So stay focused. Let's move on to the class. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். உங்க புக்ல பேஜ் நம்பர் 93ல இருக்கக்கூடிய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இதுல ஓவரால் என்ன பார்க்க போறோம்னா அகைன் ஐசோடோப்னா என்னன்னு பார்த்துட்டு ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்னா என்னது, அதோட டெஃபினிஷன் பிளஸ் அதோட ஃபார்முலா. சரி, ஃபார்முலா படி ஒரு 2 எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணிருவேன். ஸோ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸோட 2 எக்ஸாம்பிள். ஸோ 3வது எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், எக்ஸசைஸ் மாதிரி கொடுக்குறேன். நீங்க அதை வந்து கால்குலேஷன் பண்ணி எனக்கு வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லணும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நம்ம அடுத்த ஒரு ஸ்லைட்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லைட் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். So what is average atomic mass? Most elements in nature do not exist as a single type of atoms. அதாவது நேச்சுரல் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்டும் சிங்கிள் டைப் ஆஃப் ஆட்டம் வந்து இருக்காது. அதாவது இப்ப கார்பன் 12 இருக்கு. கார்பன் has 2 isotopes, carbon 12 and carbon 13. இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் ஹேவ் அ ஐசோடோப்ஸ். இப்போ ஆக்சிஜன் எடுத்துட்டோம்னா ஆக்சிஜனுக்கு வந்து 3 ஐசோடோப் வந்து இருக்கு. ஓகேங்களா? குளோரைடு எடுத்துட்டோம்னா குளோரைடுக்கும் 2 ஐசோடோப் இருக்கு. இந்த மாதிரி எல்லா எலமெண்ட்டுக்கும் ஐசோடோப் வந்து இருக்கு. சோ கார்பனுக்கும் 2 ஐசோடோப் இருக்கு. அப்ப ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எடுக்கணும் அப்படின்னா கார்பனுக்கு கூடிய ஐசோடோப் எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி தான் நமக்கு ஆவரேஜ் கொடுப்பாங்க. இப்ப கார்பன் 12 இருக்கு, இந்த கார்பன் 12ஐயும் இந்த கார்பன் 13ஐயும் சோ ரெண்டுமே வந்து கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம ஆவரேஜா கொண்டு வருவோம். சோ அதான் வந்து ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐசோடோப் இருக்கும்போது we can't take one value. சோ ஒரு கார்பன்னா கார்பன் 12 மட்டும் தனி ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கிடையாது. கார்பனுக்கு கூடிய எல்லா ஐசோடோப்புக்கும் சேர்த்துதான் வந்து ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எடுக்க முடியும். சோ we calculate the average atomic mass. ஓகேங்களா? சிங்கிள் ஆட்டம் மட்டும் எடுத்து நம்ம கால்குலேஷன் பண்ண முடியாது. சோ கார்பனுக்கு ஹேவ் 2 ஐசோடோப் இருக்கனால ரெண்டையுமே நம்ம என்ன பண்றோம்னா ஆவரேஜ் பார்த்துட்டு ஓவராலா நம்ம வந்து கார்பனுக்கு இவ்வளவு ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வேல்யூ கொடுப்போம். ஓகேங்களா? இதான் வந்து ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஓகே, சோ நம்ம எதுக்காண்டி இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் வந்து கால்குலேஷன் பண்றோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து நம்ம பார்த்திருப்போம். சோ பாக்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு இருந்துருங்க. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா அதோட கால்குலேஷன் பார்த்திருக்கோம். ஆர் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு சோ ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த ஐசோடோப் ஆஃப் த எலமெண்ட் சொல்லி ஒன்று இருக்கும், டிவைடட் பை 1/12 கார்பன் ஆட்டம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இப்ப இதுல என்ன அப்படின்னா இப்ப ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த எலமெண்ட் ஐசோடோப் ஆஃப் த எலமெண்ட் பை 1/12 ஆஃப் த கார்பன் ஆட்டம். இது அதோட ஃபார்முலா. அப்படின்னா இங்க வந்து இங்க பிரச்சனை கிடையாது. இப்ப இங்க ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த ஐசோடோப் ஆஃப் த எலமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஆவரேஜ் அட்டாமிக் நம்பர் கால்குலேஷன் தேவைப்படும். ஓகேங்களா? இப்ப இதை பார்த்துட்டு தான் நமக்கு வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து போடுவோம். சோ அதோட ஃபார்முலா வந்து ப்ரீவியஸ் லிங்க்ல இருக்கு, அதை போய் பாத்துருங்க. அது பார்த்தாதான் உங்களுக்கு வந்து புரியும். சோ இந்த இடத்துல என்ன எப்படி பண்றது, எப்படி கால்குலேஷன் பண்றதுக்கு தான் வந்து இந்த ஸ்லைடு. நெக்ஸ்ட், வாட் இஸ் வெயிட்டட் ஆவரேஜ்? சோ ஒரு எலமெண்டோட ஆவரேஜ் வெயிட் பார்க்கணும்னா என்ன பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது அதோட ஃபார்முலா. அதாவது ஒரு ஆட்டமோட வெயிட்டட் ஆவரேஜ் பார்க்கணும் அப்படின்னா ஒரு எலமெண்டோட வெயிட்டட் ஆவரேஜ் பார்க்கணும் அப்படின்னா அதோட மாஸ இஸ் மல்டிப்ளை பை இட்ஸ் பெர்சன்டேஜ் அபண்டன்ஸ். அப்படின்னா அதோட மாச அது நேச்சுரலா எவ்வளவு வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்னு அந்த பெர்சன்டேஜ் வந்து நம்ம மாச வந்து மல்டிப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதாவது ஒரு மாச இஸ் மல்டிப்ளைட் பை இட்ஸ் பெர்சன்டேஜ் அபண்டன்ஸ், அது நேச்சுரலா எந்த அளவுக்கு கிடைக்குது அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்றோம். அது வர ஆன்சர் தான் வந்து அந்த ஆட்டமோட எலமெண்டோட வெயிட்டட் ஆவரேஜ். ஓகேங்களா? இதோட ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா M1 into F1. சோ இங்க வந்து M2 into F2, M3 into F3. ஏன் இங்க மாதிரி M1 M2 M3னா ஒரு எலமெண்ட்டுக்கு 3 ஐசோடோப் வந்து இருக்கும். சரியா? 3 இல்ல 2 ஐசோடோப் இருக்கும். சோ ஐசோடோப் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா கால்குலேஷன் பண்ணி கொண்டு வரோம். சோ எம்ன்றது ஐசோடோப் ஆஃப் மாஸ், எஃப் அப்படின்றது ஃபிராக்ஷனல் அபண்டன்ஸ். ஃபிராக்ஷனல் அபண்டன்ஸ்னா அது நேச்சுரலா எந்த அளவுக்கு அது அவைலபிளா இருக்கு அப்படின்றத வந்து ஃபிராக்ஷனல் அபண்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் இருக்கு. சோ கார்பன் ஹேவ் 2 ஐசோடோப்ஸ். சோ கார்பன் இருக்கு, கார்பன் ஹேவ் 2 ஐசோடோப். ஒரு கார்பனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12, இன்னொரு கார்பன் வந்து 13 மாஸ் வந்து இருக்கு. சரிங்களா? இப்ப கார்பன் ஹேவ் 2 ஐசோடோப்ஸ், கார்பன் 12 அண்ட் கார்பன் 13. இந்த கார்பன் 12 வந்து பாத்தோம்னா
அதோட அபண்டன்ஸ் வந்து 99% இருக்கு. இது வந்து கார்பன் 13 வந்து 1% வந்து இருக்கும். இதான் வந்து நேச்சுரல்ல இருக்கக்கூடிய பிராக்ஷனல் அபண்டன்ஸ். அப்ப 100க்கு எவ்வளவு இருக்கு இந்த கார்பன் பார்த்தோம்னா 100க்கு 19 இருக்கு. சோ இது வந்து 13 வந்து 100க்கு 1% இருக்கு. சோ நேச்சுரல்ல யார் அதிகமா இருக்குன்னா கார்பன் 12 தான் அதிகமா இருக்கு. அப்ப பிராக்ஷனல் அபண்டன்ஸ்ன்றது கார்பன் இந்த ஐசோடோப் வந்து நேச்சுரல்ல எவ்வளவு வந்து அவைலபிளா இருக்கு, 100க்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றத பாக்குறதுதான் இந்த பிராக்ஷனல் அபண்டன்ஸ். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். வெயிட்டட் ஆவரேஜுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ ஒரு எலமெண்ட் ஹேஸ் a 50% isotope of mass 9 atomic unit and 50% of mass 10 atomic unit. அப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு 2 ஐசோடோப் வந்து இருக்கு. ஒரு ஐசோடோப்போட மாஸ் வந்து பார்த்தோம்னா 9, இன்னொரு ஐசோடோப்போட மாஸ் வந்து 10. சரிங்களா? இப்போ எப்படி நம்ம இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் பார்க்கலாம். இப்போ கன்வெர்ட் த பெர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன்ஸ். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஒரு எலமெண்ட்ல வந்து 9 அட்டாமிக் யூனிட் வந்து மாஸ் வந்து இருக்கு. அப்ப அது அந்த 50% என்ன பண்ண போறோம், ஃபிராக்ஷன்ல கொண்டு வர போறோம். எப்படின்னா 100க்கு தானே 50 இருக்கு. சோ அப்ப 2 டிவைட் பண்ணி நம்ம வந்து ஃபிராக்ஷன்ல கொண்டு வந்துடுறோம். சோ இந்த ஃபிராக்ஷன் வேல்யூ தான் நம்ம இங்க வந்து அப்ளை பண்ண போறோம் இந்த ஃபார்முலா படி. அதே மாதிரி ரெண்டுக்குமே என்ன பண்ணிருக்கோம்னா பெர்சன்டேஜ்ல ஃபிராக்ஷனா வந்து கொண்டு வந்து நம்ம வச்சிருக்கோம். இப்ப இதுல இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து m1 into f1. சோ இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். இப்ப 9ன்றது என்னது அப்படின்னா ஒரு மாஸோட எலமெண்டோட மாஸ் 9. ஒரு எலமெண்டோட மாஸ் 9 into fraction 1. நம்ம இந்த 9 மாஸ்க்கு fraction கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 0.50. அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். பிளஸ் செகண்ட் வந்து m2 into f2 வந்து இருக்கு. சோ இந்த வேல்யூ இந்த ஃபார்முலா ஓகேங்களா. இது வந்து 10 m2 10 அப்படின்னா இன்னொரு அதே எலமெண்டோட ஐசோடோப் வந்து 10, அதோட மாஸ் 10 இன்ட்டு அதையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம 50% ஃபிராக்ஷனா கொண்டு வந்திருக்கோம். 50% சேம் அதே வேல்யூ தான். சோ அதே வேல்யூவை இங்க என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். அப்ப 2 டிவைட் பண்ணி வச்சிருக்கோம். வரக்கூடிய வேல்யூவை ஆட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணோம்னா 9.5 அட்டாமிக் மாஸ் யூனிட். இதான் வந்து நம்ம ஒரு எலமெண்டோட அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்து கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? ஆவரேஜ் மாஸ் யூனிட்டை கண்டுபிடிக்கிறது. ஓகே இந்த ஸ்லைட்ல கார்பனோட அட்டாமிக் மாஸ் எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ இது வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு எலமெண்ட்ல ஐசோடோப் கொடுத்து அதோட மாஸ் கொடுத்து அபண்டன்ஸ் இந்த மாதிரி கொடுத்து இந்த எலமெண்ட்டுக்கு நீங்க ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. டோமாக்லயோ இல்ல ஒன்வர்லயோ கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி கால்குலேஷன் பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் ஹேஸ் a 2 ஐசோடோப் பார்த்தோம்னா 12 and 13. அதோட அபண்டன்ட் வேல்யூ இங்க கொடுத்துருக்காங்க. சோ இதுக்கு எப்படி ஆவரேஜ் பாக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பெர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணோம், ஃபிராக்ஷன்ல கொண்டு வரோம். ஃபிராக்ஷன்னா இப்ப வந்து கார்பன் 12 வேல்யூ இருக்கு. இந்த கார்பன் 12ல அபண்டன்ஸ் எவ்வளவுன்னா 19.9% இருக்கு. இது எப்படி ஃபிராக்ஷனா மாத்துற அப்படின்னா 100க்கு தான் இது 19.9%. அப்ப 2 டிவைட் பண்ணா வர வேல்யூ தான் ஃபிராக்ஷன். இந்த நம்பர் அப்படியே வச்சிருக்கோம். அதே மாதிரி கார்பன் 13க்கு பெர்சன்டேஜ் வந்து என்ன பண்ண போறோம், ஃபிராக்ஷன் எல்லாம் கொண்டு வர போறோம். அதே மாதிரி 100க்கு 1.1%ல இது பெர்சென்ட் இருக்கு நேச்சுரல்ல. அப்ப அந்த ஃபிராக்ஷன்ல கொண்டு வந்தோம்னா இந்த வேல்யூ. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல அந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போறோம். என்ன ஃபார்முலா பார்த்தோம், மாஸ் 1 into f1 அப்படின்னு பார்த்தோம். பிளஸ் மாஸ் 2 into f2. இந்த மாதிரி எத்தனை ஐசோடோப் இருக்கோ அந்த மாதிரி இன்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். சோ ஓகே, இப்ப மாஸ் 1 இப்ப கார்பன் 12 இருக்குங்களா. சோ இந்த கார்பன் 12ல வேல்யூவை இந்த மாஸ் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்களா. ஓகே, இன்டு ஃபிராக்ஷன் மாஸ் 1ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ எவ்வளவு 0.989. அந்த வேல்யூ நம்ம என்ன பண்றோம், இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். பிளஸ் நெக்ஸ்ட் கார்பன் 13 நம்ம என்ன பண்றோம், இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். மாஸ் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இன்டு அதோட அபண்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் இங்க மாத்தி வச்சிருக்கோமா 0.011 கொடுத்திருக்காங்க. சோ இந்த கார்பன் 13ஓட அபண்டன்ஸ் வேல்யூ இந்த பெர்சன்டேஜ் ஃபிராக்ஷனா மாத்தி இங்க வச்சிருக்காங்க. சோ இந்த வேல்யூ என்ன பண்ண போறோம்னா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகேயா, சப்ஸ்டிட்யூட் பண்ணி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. வர வேல்யூ தான் அந்த ரெண்டும். சோ என்ன பண்றாங்க, இது ரெண்டையும் என்ன பண்றாங்கன்னா அடிஷன் பண்ணி
ஃபைனலைஸ் பண்றாங்க. சோ இந்த வேல்யூ தான் அது ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் த ஐசோடோப் ஆஃப் த எலமெண்ட். இதுதான் கார்பனோட அட்டாமிக் மாஸ். சரிங்களா? அதை யூனிட்டோட கொடுத்துருக்காங்க நமக்கு. சோ இந்த மாதிரிதான் வந்து ஒரு எலமெண்டோட ஆவரேஜ் வெயிட் வந்து எடுக்கணும். சோ உங்களுடைய பீரியாடிக் டேபிள்ல எல்லாத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சோ கார்பன் 6 கீழே வந்து உங்க 12.01 கொடுத்துருப்பாங்க. சோ இது என்ன அப்படின்னா இதான் வந்து ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். இந்த எலமெண்டோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா கார்பன் எல்லா கார்பன் சேர்த்துதான் ஐசோடோப் 3 ஐசோடோப் 2 ஐசோடோப் இருக்கு அப்படின்னா அந்த ஐசோடோப் எல்லாம் சேர்த்துதான் ஆவரேஜ் பண்ணிதான் நமக்கு ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரிதான் வந்து கால்குலேஷன் பண்ணணும். சோ நெக்ஸ்ட் ஸ்டேட் பார்த்தோம்னா இது ஒரு எக்ஸாம்பிள் ஸ்லைட் ஃபார் யூ. சோ இது உங்களுக்கு எக்ஸசைஸ் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்லைட. சோ ஆன்சர் வேல்யூ கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்க ஆவரேஜ் மாஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல டிராப் பண்ணுங்க. சோ என்னோட கிளாஸஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சோ அதை செக் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சின்ன டெஸ்ட் பண்றேன். சோ ஆக்சனோட வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். ஆக்சனோட ஐசோடோப், அதோட மாஸ், அதோட அபண்டன்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி வேற வேல்யூ கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.